அல்லாஹ்வை அவனை மறைத்திருந்த அந்த ஒளி விலகம், அந்த ஒளி விலகுற போது சொர்க்கவாசிகள் எல்லோரும் அல்லாஹ்வை கண்டுகளிப்பார்கள். சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. இது நடப்பது ஜும்ஆவுடைய நாள். இதுதான் சொர்க்கத்து இன்பங்களில் எல்லாம் ஆகப்பெரிய இன்பம். எல்லா மக்களும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த காட்சியை அளித்துவிட்டு, தன்னுடைய தரிசனத்தை அளித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இப்போது நீங்கள் எல்லாம் சோனத்திலே பறந்து விரிந்து செல்லுங்கள், சென்று என்னுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி ஜும்மா தொழுது விட்டு அல்லாஹ் சொல்ற மாதிரி ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் வெளியிலே சென்று அருளை தேடுங்கள் என்று சொல்வது போல இந்த அல்லாஹ்வுடைய திருக்காட்சி நடப்பதும் ஜும்மாவுடைய நாள்ல அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொர்க்கத்திலே விரிந்து பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அங்கு சொர்க்கவாசிகள் ஒரு கடை வீதிக்கு செல்வாங்க. சொர்க்கத்துல ஒரு கடை வீதி, அங்க போவாங்க. அந்த கடை வீதிக்கு போனா அங்க விதவிதமான உருவங்கள் இருக்கும், விதவிதமான தோற்றங்கள். யாருக்கு எந்த தோற்றம் பிடிக்கிறதோ அந்த தோற்றத்தை அவர் விரும்பி எடுத்துக்கலாம். இப்படி வாரம் நீங்க தோற்றத்தை மாட்டிக்கொள்ளலாம். இதுக்கு எந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவையும் இல்லை. உலகத்துல முகத்தை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். அங்க சொர்க்கத்தினுடைய அந்த சந்தையில விதவிதமான உருவங்கள், தோற்றங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்றம் பிடிக்கும். நீங்க எதுல விரும்புறீங்களோ அதுல நுழைஞ்சுக்கிட்டா அந்த தோற்றம் உங்களுக்கு தரப்படும். இப்படி அந்த தோற்றத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு செல்வாங்க. அங்கே அந்த ஹூருலின் செல்வார்கள், நீங்கள் முன்பிருந்ததை விட அழகாக திரும்பி இருக்கிறீர்கள், இதற்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதை விட அழகாக திரும்பி இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நடப்பது சுவனத்திலே நடக்கிறது. எந்த நாள்? ஜும்மாவுடைய நாளிலே நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்கிறதுல மக்கள் படித்தரங்களாக இருப்பாங்க, தினமும் பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. சிலர் வாரத்துல ஒரு நாள் பார்க்கிற மக்களும் இருப்பாங்க, மாசத்துல ஒரு நாள் பார்க்கிற மக்களும் இருப்பாங்க. யார் ஜும்மா தொழுகைக்கு வெகு சீக்கிரம் வருகிறாரோ, ஜும்மாவுக்கு யார் ஆக முன்னால் வருகிறாரோ அவர்கள் தான் அல்லாஹ்வை மிக அதிகமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். யார் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வாரோ அவர்தான் அல்லாஹ்